ஆகுவதற்கு அப்புறம் மக்கள் தலம் எம்ஜிஆர் சிவாஜி வருவதற்கு இடையில் ஒரு பெரிய கேப். அதுல போரோச்சியவர் தான் 3 படம் கண்டினியூஸா சக்சஸ் ஆச்சு. வேதாள உலகம், மனது செய்வண்டி, வேதாள உலகம், அடுத்தது நாம் இருவர். அவருடைய சிப்பாவெல்லாம் ஸ்டைலெல்லாம் சிவாஜியும் போட்டாரு, ஜெமினி கணேசனும் போட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ். எஸ்ஜி கிட்ட பார்க்கப்புறம் அவர் தான் மிக சிறப்பாக பாடுறாரு. என்ன மாதிரியான ஒரு அப்படிப்பட்ட பொரோச்சிய அந்த நடிகரை என் ஜெனரேஷன்லயே அவரு சிவாஜி எம்ஜிஆர் பண்றாரு. என் ஜெனரேஷன்லயே 50s ஜெனரேஷன்லயே வந்துட்டாங்க எம்ஜிஆர் சிவாஜி. ட்ரெண்ட் மாறி போச்சு, படம் எடுக்கிறதே மாறி போச்சு. அவங்க இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களே தன்னுடைய அப்பனுக்கு தன் தகப்பனை நினைத்து பார்த்தாங்க, விழா எடுக்காத ஒரு காலத்துல ஒரு பேரன் எடுத்துக்கிறாரு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. சுசிலாமா வந்திருக்காங்க பாருங்க. எனக்கு 6 வயசு. அப்ப ஒரு ஆளு டீ கடையில பேசிக்கிறாரு. மணி 5. அவன் பேசுறதே பேசுறேன் கோச்சுக்காது. டேய், சுசீலான்னு ஒருத்தி வந்திருக்காடா, பிரமாதமா பாடுறாடா அப்படின்னு கேட்டு நான் நேரா வீட்டுல போய் எங்க அங்கிள் வந்திருந்தாரு. யாரோ சுசீலாவாமே ஒரு பொண்ணு வந்திருக்கான், அது என்னமோ நல்லா பாடுதாங்க அப்படின்னு. ஆமா, உண்மை கண் தேடுது, அதோ எந்த நுள்ளம் துள்ளி, அந்த 2 பாட்டும் பாடி காமிச்சார் எங்க மாமா. அவன் அம்மாவுடைய பில்டிங்ல நான் 12 வருஷம் வாடகைக்கு இருந்தேன். எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க தெரியுமா? தெய்வம், நடமாடும் தெய்வம். இந்த மண் எப்படிங்க சாதாரணமா இருக்கு. மண்ணுக்கு நீங்க செருப்பு போட்டு போறீங்க. இந்த மண்ணுல தாங்க உற்பத்தி பண்ணிருக்கு சுசிலாமாவையும் லதா மங்கேஷ்கரையும். என்ன ஆச்சரியம்! அதனால மண்ணை எடுத்து நெத்தியில வச்சுப்பாங்க. பூமி எவ்வளவு பெரிய மனிதர்கள் உற்பத்தி நான் கேட்பேன், தெரியாம கேட்பேன். இசையில எனக்கு சும்மா மனப்பாடமா ஒரு 65 ராகம் பிடிச்சிருப்பேன். மற்றபடி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆமா, என்னன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி, அப்புறம் எம்எல் வசந்தகுமாரி, டி.கே. பட்டம்மாள், இவங்களெல்லாம் சொல்றாங்களே, ஏன் அம்மாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? இவங்க இத்தனை குரல் உணர்வுகளை வெளிப்படுத்துறது அவங்க எல்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் என்ன அவங்க இங்க பாரு, இங்க சிலையை திறந்து வைப்பது ஹேமா சௌத்ரி, எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குது. நான் இன்னைக்கு பேச முடியாதுன்னு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் செஸ்ட் போல்டு இதயத்துல நுரையீரல்ல மகாலிங்க நினைச்ச உடனே நான் மாதிரி பேசுறேன். இவங்க அப்பா சுகுமாரன் எங்க வீட்டுக்கு எல்லா கதையும் சொல்லியிருக்காரு. சுகுமாரன் செய்யாதத ஒரு மகன் செஞ்சார். மகாலிங்க மறைவுக்கு எம்ஜிஆர் சிஎம் அவர் வர்றாருங்க, வந்தாரு, எல்லா வேலையும் செய்தாரு. இங்க இருந்த 2 டிரைவர்கள், ஒருத்தர் சிவா, ஒருத்தர் ராமகிருஷ்ணன், ராமசாமி எம்ஜிஆர் கிட்ட போயிட்டாரு, சிவாஜி கிட்ட போயிட்டாரு. நான் 2 பேரையும் பார்த்தேன். மகாலிங்கர் இருந்து அவங்க